அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கோபம் கோப்பைய எங்க இந்த கோபம் வந்தால் நாங்கள் எங்களோட சக்கை பல்லால் சப்பி மென்று விழுங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அப்படியும் கோபம் குறையலைண்டா நீங்கள் படுத்து கொள்ளுங்கள். அப்படியும் கோபம் குறையவில்லைண்டா நீங்கள் ஒழு செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த கோபம் என்றா என்ன வரை விளக்கணம், என்ன டெஃபினிஷன்? மற்றவர்கள் செய்யும் செயலுக்காக தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ளும் ஒரு செயல். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கோபம் வந்ததால் ஒரு காலை முன்னுக்கு வச்சுட்டோம்டா எங்களோட வாழ்க்கை நாசம். அன்பார்ந்தவர்கள், எத்தனையோ பேர்கள் சின்ன கோபத்தால் மற்றவர்களை கொலை செய்துவிட்டு, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க. வருஷக்கணக்காக ஜெயிலில் இருக்கிறாங்க. சின்ன கோபம் தான், உடனே ஆக்ஷன் எடுத்துட்டோம்னு சொன்னால் வாழ்க்கை அப்படியே ஜெயிலில் கழியும் அல்லது கபரில் இருக்கும். நாங்கள் கோபம் வந்தால் காலை ஒரு நாள் முன்னுக்கு வைக்கக்கூடாது, பின்னுக்கு தான் எடுத்து வைக்கணும். முன்னுக்கு வச்சோம்டா எங்களோட வாழ்க்கை அப்படியே நாசமாகிவிடும். எத்தனையோ பேர்கள் இந்த கோபத்தால் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்கிறாங்க, ஜெயிலில் வாழ்கிறாங்க. கொலை செஞ்சு போட்டு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து போட்டு ஜெயிலில் போய்த்து வாழ்கிறாங்க. அதனால் கோபம் வந்தால் அவசரமாக உழு செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாட்டி உடனே உட்கார வேண்டும். கோபம் ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது, பொறுமை அல்லாஹுவிடமிருந்து வரக்கூடியது. யார் பொறுமையாக இருப்பாங்களோ அவங்களோட அல்லாஹ் இருப்பான். பொறுமையாளர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார்கள்.